பைக் ரைடர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பிரதீப். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட ஹிமாலயன் 450 சேசிஸ் ப்ரோக் ஆச்சுன்னு வந்து ஒரு வீடியோ வந்து நான் பார்த்தேன். அதே மாதிரி சோஷியல் மீடியாலையும் நிறைய போஸ்ட் போயிட்டு இருந்துச்சு. நிறைய பேர் நீங்களும் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க, உங்கள் வண்டியில் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு. ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ தான் இது. ஸோ அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எதனால் அந்த மாதிரி ஆச்சு, ஸோ அதுக்கு சொல்யூஷன் என்ன, இது நம்ம வண்டியிலையும் நடக்குமா அப்படின்றதுக்கான ஒரு ஓவர்வியூ தான் வந்து இந்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ராயல் என்ஃபீல்டில் கேட்டதுக்கு ராயல் என்ஃபீல்டு என்ன சொன்னாங்கன்னா, இந்த ப்ராப்ளம் வந்து ஆஃப்டர் மார்க்கெட் கிராஷ் கார்டு இன்ஸ்டால் பண்ணனால தான் வந்து இந்த இஷ்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் மார்க்கெட் கிராஷ் கார்டு இன்ஸ்டால் பண்ணுறதுனால இந்த இஷ்யூஸ் வருமா அப்படின்னா, மைட் பி. சப்போஸ் சரியாக இன்ஸ்டால் பண்ணலன்னா அந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். ஸோ இது கேட்டோன்னா நானும் வந்து கொஞ்சம் இதாக தான் இருந்தேன். ஏன் நம்ம வண்டியிலையும் அந்த மாதிரி நம்ம ஆஃப்டர் மார்க்கெட் கிராஷ் கார்டு தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், பார்த்தீங்கன்னா மோட்டோ டார்க்கோடது. ஸோ அதனால் நமக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்குமா என்ன ஏதுன்னு தெரியல. ஸோ நான் வந்து சரி ஓகே அதை பற்றி ஒரு சின்ன ஸ்டடி பண்ணிவிட்டு கடைசியில் பார்த்தா அந்த வண்டியில் வந்து ஒரு போல்ட்டே வந்து மிஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயனை பொறுத்த வரைக்கும் இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு ஆஃப் ரோட் வெஹிக்கிள். அதே மாதிரி சஸ்பென்ஷனும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸோ நீங்கள் எந்த குழியில் விட்டாலுமே சஸ்பென்ஷன் வந்து நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா, நீங்கள் உங்கள் வண்டியை வந்து ரெகுலராக யூ ஷுட் இன்ஸ்பெக்ட். சரிங்களா? ஸோ எந்த கிராஷ் கார்டு போட்டாலும் சரி, நீங்கள் உங்கள் வண்டியை வந்து ரெகுலராக இன்ஸ்பெக்ட் பண்ணணும். ஏதாவது போல்ஸ் மிஸ் ஆகிருக்கா, ஏதாவது லூஸ் ஆகிருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் ரெகுலராக இன்ஸ்பெக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்கள் வண்டியிலையும் எந்த ப்ராப்ளமும் வராமல் நீங்கள் லாங் டேர்ம் வந்து பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ என் வண்டியில் அந்த மாதிரி நான் இன்ஸ்பெக்ட் பண்ணதில் ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு. ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பட் ஐ ஹேவ் டு சார்ட் திஸ் அவுட். ஸோ பட் வாங்க, நான் என்ன ஆச்சுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் கிராஷ் கார்டு. ஓகேங்களா? இது வந்து மோட்டோ டார்க்கோடது. ஸோ மோட்டோ டார்க்கோட கிராஷ் கார்டு தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதோட ஸ்ட்ரெஸ் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது போல்ஸ் எங்கே ஃபிக்ஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சேம் இந்த சைடு நான் எப்படி காமிக்கணும் அதே தான் நெக்ஸ்ட் அந்த சைடும். இந்த இடம் வருதில்ல, இந்த பேக் சேஸ் வந்து செட் ஆகுதில்ல, இந்த இடத்துல ஒரு போல்ட். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒரு போல்ட்டும், அப்புறம் மெயினாக இங்கே பாருங்கள், இங்கே ஒரு போல்ட்டும் வந்து தான் நம்மளோட சேஸஸில் உட்காரும். இது வந்து சேஸஸில் உட்காருது. அட் த சேம் டைம் இது வந்து இன்ஜினோட ஸ்ட்ரெஸ் மெம்பர். ஸோ இந்த இடத்துல உட்காருது. ஸோ இந்த போல்ட்டோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா அவ்வளோ ப்ரெஸ் கொடுத்துருக்காங்கன்னு. இங்கே கிட்டத்தட்ட 3 வாஷர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கேருந்து இதுக்குள்ளே இருக்கிற இந்த இன்ஜினோட இதில் போய் உங்களுக்கு வந்து ஸ்க்ரூ ஆகும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போல்ட்டு தான் வந்து இந்த கிராஷ் கார்டையும் இந்த இன்ஜினையும் சேர்த்து பிடிக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலேருந்து சேஸஸ் வருது பாருங்க. ஓகே? ஸோ இதுதான் வந்து சினாரியோ. ஸோ நீங்கள் என்ன இன்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு லாங் ட்ரிப்போ ஏதோ ஒன்று போயிட்டு வரீங்கன்னா, ஒரு ட்ரிப் போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களோட சேஸஸில் ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா, இல்லை உங்களோட போல்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, அதுதான் வந்து நீங்கள் மெயினாக செக் பண்ணணும். ஏன்னா என்னோடய பழைய கிளாசிக் 350 என்ன ஆச்சுன்னா, இதே மாதிரி நான் ஒரு வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஹார்லி சைட் பம்பர் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன் கிராஷ் கார்டு. ஸோ அவங்க இன்ஸ்டால் பண்ணப்போ சரியாக மிஷின் டைட் வைக்காமல் இந்த கியர்ஸ் இருக்குல்ல, இதுக்குள்ளே இருக்கிற இந்த கேசிங் வந்து கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு. ஸோ அது லூஸ் ஆனதுனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து டக் டக் டக்குன்னு ஒரு சவுண்டு. அதுக்கப்புறம் திரும்ப நான் தெரிஞ்ச மெக்கானிக்கிட்ட கொண்டு போய் காமிச்சோன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ரெடி பண்ணி இது எல்லாமே ஃபுல் மிஷின் டைட் வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் இது ரெடி ஆச்சு. ஓகே? ஸோ சேம் திங் இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வண்டியில் ஒரு சின்ன இந்த கிராஷ் கார்டு இன்ஸ்டால் பண்ணல என்ன ஆச்சுன்னா, இந்த போல்ட் இருக்குது பார்த்தீங்களா, நான் ஒரு ஆஃப் ரோட் போயிட்டு வரப்போ இந்த போல்ட் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஓகே? நான் வந்ததுக்கப்புறமா தான் பார்த்தேன் இந்த போல்ட் கிடையாது. இது ஆக்சுவலி மோட்டோ டார்க்கில் வர போல்ட் இது கிடையாது. அட் த சேம் டைம் இங்கே ஒரு போல்ட்ஸ் வருது பாருங்கள். இங்கே தெரியுதா, உள்ள அங்கே தெரியுதா, அந்த போல்ட்டும் வந்து அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க 2 சைடும். ஓகே? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போல்ட் வந்து மிஸ்ஸிங். ஓகே? இந்த போல்ட் வந்து மிஸ்ஸிங். ஸோ இந்த போல்ட் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஓகே? அப்புறமா பார்த்தீங்கன்னா காணிக்கலாம் பாருங்கள், இந்த போல்ட் வந்து இங்கே ஃபிட் ஆகுதில்ல,
இந்த நட்டு பார்த்தீங்களா, இந்த நட்டு வந்து இந்த இடத்துல ஃபிட் ஆகிற போல்ட் இருக்குல்ல, இந்த இடத்துல உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, ஸோ எக்ஸாக்டாக இந்த இடத்துல வந்து ஃபிட் ஆகும். இதுக்கு பின்னாடி வர வேண்டிய நட்டு இது. ஓகே, ஸோ இந்த நட்டு வந்து இந்த இடத்துல வரணும். உங்களுக்கு இந்த சைடு நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும். இது தெரியுதா உள்ள இது? ஸோ இந்த இடத்துல வர வேண்டிய நட்டு இந்த வழியாக இதுக்குள்ளே இதே போட்டிருக்கு. இது என்ன ஆயிடுச்சுன்னா லூஸ் ஆயிடுச்சு. லூஸ் ஆகி கழுந்து விழுந்துருச்சு. உங்களுக்கு தெரியுதா அந்த சைடு? ஸோ அந்த சைடு இந்த நட்டே இல்லை. இப்போ நான் வந்து இதை செக் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா நான் அப்படியே ஓட்டிகிட்டு இருந்திருப்பேன். போக போக என்ன ஆயிருக்குன்னா இந்த ஸ்ட்ரெஸ் வந்து அந்த சைடில் ஃபுல்லாக இந்த கிராஷ் கார்டில் பட்டு இந்த சேசஸ் வந்து இதுலேருந்து வெளியில் வந்திருக்கும். இதுலேருந்து வெளியில் வந்திருந்தால் இது பிரேக் அதுக்கான எல்லா சான்ஸும் இருக்குது. ஸோ இதை வந்து என்னால் இப்போ இன்ஸ்டால் பண்ண முடியல. நான் டைப் பண்ணி பார்த்தேன், ஐ கான் டூ இட். ஸோ நான் வந்து மெக்கானிக்கில் ஷாப்பில் கொண்டு போய் கொடுத்து தான் நான் இதை பண்ணேன். உங்களுக்கு தெரியுதா இந்த சைடு இந்த போல்ட் எப்படி இருக்குன்னு? நோ தெரியுதா? இதுதான் வந்து அந்த சைட்லேருந்து கலந்து வந்தது. ஓகே, ஸோ மற்றபடி இந்த கிராஷ் கார்டு எல்லாமே செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த போல்ட்ஸ் எல்லாமே பக்காவாக ஃபிட் ஆகிருக்கு. பட் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக் ஷூர் யூ செக் யுவர் வெஹிக்கிள் ரெகுலர்லி. ஓகேவா? ஸோ ஒரு ரைடு போயிட்டு வரீங்கன்னா, போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஜஸ்ட் ஹார்ட்லி 5 மினிட்ஸ் ஆக போகுது. எல்லா போல்ட்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு செக் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் சர்வீஸ் விட்றப்போ அவங்ககிட்ட சொல்லி எல்லா போல்ட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து டைட்டாக இருக்கான்னு செக் பண்ண சொல்லுங்கள். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கே தெரியும் நம்ம வண்டியிலையும் இந்த மாதிரி ஒரு போல்ட் கலந்து போய் கிடக்குது ஆஃப்டர் மார்க்கெட் கிராஷ் கார்டு இன்ஸ்டால் பண்ணனால. ஸோ ஆல்வேஸ் பி சேஃப், டேக் கேர் ஆஃப் யுவர் பைக். எப்போவுமே வந்து பைக்கை ஒரு இன்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு. ஒரு ரைடு போகிறதுக்கு முன்னாடியும் சரி, ரைடு போயிட்டு வந்ததுக்கப்புறமாவும் சரி. ஏன்னா நம்ம வண்டி நம்ம தான் ஒழுங்காக பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம போய் ஆரியில் க்ளைம் பண்ணுறதோ அது எல்லாமே வந்து செகண்டரி. ஸோ நீங்கள் ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, வெளியில் பண்ணுறீங்கன்னா இட்ஸ் யுவர் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டேக் கேர். ஓகே, ஸோ நான் இதில் ஆரியை டிஃபெண்ட் பண்ணி சொல்ல, த சேம் டைம் ஆரியோட குவாலிட்டி வைஸும் தே ஹாவ் டு இம்ப்ரூவ். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 3000 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னா சம்திங் இஸ் ப்ராப்ளம். ஸோ அது நம்ம எப்படின்னு அதில் வந்து வி டோன்ட் வாண்ட் டு டூ போஸ்ட்மார்ட்டம் இன்டு இட். அது என்ன பண்ணாலும் நமக்கு எதுவும் தெரிய போகுது. எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் கோயிங் டு பி அந்த கஸ்டமர், அந்த கஸ்டமரும் ஆரி எப்படி டீல் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் போகுது. ஸோ நம்ம என்ன வேணால் பேசலாம், பட் பைக் எடுத்துட்டா இட்ஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டேக் கேர். அதுதான் வந்து நான் சொல்லி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்களும் சேஃபாக இருங்க, உங்கள் வண்டி சேஃபாக வச்சுக்கோங்க. எப்போவுமே நமக்காக யாராவது வெயிட் பண்ணாலும் மனசில் வச்சுட்டு ஓட்டுங்க. பாய், டேக் கேர். அடுத்த வீடியோவில் கூடி சீக்கிரம் பார்க்குறேன்.